இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ஃபுட் சாப்பிடுறது. நைட்ல ஹெவியா சாப்பிட்டா நம்ம உடம்பு அ அது செரிக்க போகும் இல்லையா? தட் வில் கீப் அஸ் அவேக். அது நம்மள முழிச்சுட்டு இருக்க வைக்கும். ஸோ, அதனால தான் நைட்ல லைட்டா சாப்பிடணும். கிரீஸி ஃபுட், ஆயிலி ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூங்குறதுக்கு நமக்கு மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் வேணும். அது சுரக்கிறதுக்கு உடம்புல நமக்கு நம்ம ஒண்ணு நல்ல டயட் வேணும். இன்னொன்னு சூரிய வெளிச்ச எக்ஸ்போஷர் டே டைம்ல. பகல் வேளையில நம்ம சூரிய வெளிச்ச எக்ஸ்போஷர் இருந்தா தான், அப்ப ஒரு கெமிக்கல் வரும். அது நைட்டு நமக்கு மெலட்டோனினா கன்வெர்ட் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம பகல்ல யாரும் சூரிய வெளிச்சத்திலே போறது கிடையாது. அதோட இல்லாம பகல் வேளையிலே எல்லா ஸ்க்ரீனையும் போட்டு இருட்டா தான் உட்காந்துக்கிறோம். ஸோ, அதுலயுமே உங்களுக்கு தூக்கமின்மைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. லேக் ஆஃப் மெலட்டோனின். ஸோ, மார்னிங் அடிக்வேட் சன்லைட் எக்ஸ்போஷர், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருந்தாலே தூக்கமும், பசியும் நார்மலா வரணும். இயற்கையா எல்லாருக்கும். இதெல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். எதுவுமே ராக்கெட் சயன்ஸ் இல்ல. ஸோ, இதையும் தாண்டி வரலன்னா பார்க்கணும். அந்த செகண்ட் கேட்டகரி ஒண்ணு சொன்னேன். சீக்கிரம் எந்திரிக்கிறது 2:33க்கு. அது நிச்சயமா மருத்துவர பார்க்கணும். ஏன்னா, அது மன உளைச்சலா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம், ஆங்ஸைட்டி டிஸார்டரா இருக்கலாம். ஏன் எந்திரிக்கிறாங்கன்னு பார்க்கணும்.